ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்னையோட தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வருது. இன்னையோட லாஸ்ட் தேர்தல் பிரச்சாரம் எந்த கட்சியும் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட். நான் நாளைக்கு தான் லாஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கே முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. நாளைக்குள்ள அடுத்த நாள் எலெக்ஷன், April 23 எலெக்ஷன். தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் காத்துட்ருக்கிற ஒரு எலெக்ஷன். தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. விஜய் எந்தெந்த வாக்குகளை பிரிக்க போறாரு அப்படின்ற ஒரு பயம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் எல்லா கட்சிகள் மத்தியிலும் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் மேலே வச்சுக்கூடிய விமர்சனங்களுக்கு பார்த்தோன்னா நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். திமுக காரங்க ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும்தான் அதிகமாக வச்சுட்டு இருப்பாங்க, நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஆனால் திமுகவோட கைக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தம்பிகள் இருக்காங்க இல்லையா, ஆமை தம்பிகள், இவனுங்க எல்லாமே இந்த சாக்கடை துரைமுருகன், அப்புறம் இடுமாவனம் மூர்த்தி அப்படிங்கிற தற்குறிங்க, இவங்க எல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, விஜய் மேலே அவதூறு ஆபாசம் இது மட்டும்தான் பேசுவானுங்களே தவிர வேறு எதையுமே பேச மாட்டானுங்க. இவனுங்களோட அரசியல் ஏதாவது பேசுவாங்களன்னா அதையும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட தற்குறித்தன அரசியல் பேச்சு தான், தற்குறித்தனமான அரசியல் பேச்சு தான் இப்போ இந்த சாக்கடை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு நபர் பேசியிருக்காரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி நாளில் இந்த வீடியோவை இந்த ஆளை வச்சு செய்கிறதுன்னு நான் முடிவு பண்ணி தான் 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தற்கொலை இப்போ பொழந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மற்ற நாள் கொஞ்சம் திமுகவை நம்ம அடிச்சிட்டு இருப்போம், பிஸியாக இருப்போம். அதனால் இப்போ இதை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. தன் அறிவுபூர்வமான ஒரு மனிதன், நம்மளுக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு நினச்சிட்டு தற்கொலைத்தனமாக பேசுவாங்கல்ல, அந்த முட்டாள்கள் சேர்ந்த குரூப் தான் இந்த நாம் முட்டாள்கள் கட்சி அப்படின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள். தம்பிகளை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் பார்த்தோன்னா திருந்து வெளியே வரக்கு ஒரு டைம் தேவைப்படும். அநேகமாக அது இந்த எலெக்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இந்த எலெக்ஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு நிறைய பேர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கிளம்பிடுவாங்க. தெளிஞ்சு வெளியே போகட்டும். தெளிஞ்சு வெளியே போக முடியாத அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளே உட்காந்து வச்சுருக்காங்க இல்லை, இந்த சைமன், சாக்கடை துரைமுருகன், இந்த இடுமாவனம், இடுவை பிடிச்ச மூர்த்தி, இவனுங்க எல்லாம் பார்த்தோன்னா பிரெயின் வாஷ் பண்ணி தம்பியில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போது இவங்களோட பேச்சு இவங்களுக்கே பார்த்தோன்னா பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பார்க்குறக்கு பாவமாக இருக்குது, ரொம்பவுமே பாவமாக இருக்குது. என்னென்னா, விஜய் அரசியல் கட்சி இன்னொன்று ஆரம்பித்த உடனே நம்ம கட்சி காலி அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இருந்தே விஜய் அவர்கள் அதிக அளவில் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ தேர்தலே வந்துருச்சு. தேர்தலில் விஜய் பார்த்தோன்னா தேர்தலில் நிற்க மாட்டார், எலெக்ஷனெல்லாம் சந்திக்க முடியாது, 234 வேட்பாளர்களாக அவர் நிறுத்த மாட்டார் அப்படின்னு ரேஞ்சுக்கு எல்லாருமே கதறிட்டு கிடந்தாங்க. அவர் நிறுத்தி பிரச்சாரத்தையும் தொடங்கி மக்கள் வெள்ளம் அவர் பின்னாடி எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறதும் தெரியும். மக்கள் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே மிகப்பெரிய அளவில் தளபதி விஜய்வுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. நாளானிக்கு எலெக்ஷன், இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கடைசி ஆயுதம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மத அரசியலை கையில் எடுத்துட்டானுங்க. விஜய் அவர்களோட மதம், அவர் கிறிஸ்டின் அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு தேவாலயத்தில் போய் ஒரு ப்ரே பண்ணிட்டு வந்தார். அதை வச்சு அரசியலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படி எடுக்கப்பட்ட ஆயுதம் என்ன அப்படின்னா, இந்த சாக்கடை துரைமுருகன் எடுத்திருக்காப்புல. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் போய் தேவாலயத்தில் மண்டி போட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தார்ல, அதை உடனே வேற மாதிரி சித்தரிச்சிட்டான். அவர் தான் வழிபடக்கூடிய ஒரு கடவுளுக்கு மத்தியில் பார்த்தோன்னா மண்டி போட்டு ப்ரே பண்ணார் அப்படிங்கிறது தெரியும். அவர் பல வருஷமாக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அது வெளியே காட்ட மாட்டாங்க. வாரம் சண்டே ஆனால் ஷூட்டிங் கூட வைக்கக்கூடாது அவருக்கு. சண்டே அன்றைக்கி மட்டும் ஷூட்டிங் வைக்காதீங்க, ஏன்னா நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு பார்த்தோன்னா சர்ச்சில் போய் ப்ரே பண்ணக்கூடிய நபர் தான் விஜய் அவர்கள். அதே மாதிரி தான் பார்த்தோன்னா இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு. இத்தனை வருஷமாக இதே மாதிரி தான் மண்டி போட்டு ப்ரே பண்ணியிருப்பார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இப்போ வெளியே தெரிஞ்சு போச்சு. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, கருப்புசாமி கோயிலுக்கு போனார், அதுக்கப்புறமா தேவாலயத்துக்கு போனார், அதுக்கப்புறமா மசூதிக்கு போனார். இதெல்லாம் பார்த்துட்டு உடனே மத அரசியல் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணாங்க. இந்த சாட்டை துருவர் மட்டும் வித்தியாசமான ஒரு மத அரசியலை முன்னெடுக்கிறாப்புல. என்னென்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டே விழுகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டா அப்படின்னா, மனுஷன் மண்டி போட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் எனக்கு பார்த்தோன்னா குபீர் சிரிப்பு மூமெண்ட்டு. என்னென்னா, மண்டி போடுறத பற்றி யாரெல்லாம் பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் போச்சேடா அப்படின்னு ரேஞ்சுக்கு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி எல்லாருக்கிட்டையும் மண்டி போட்டு ஓட்டு வச்சு வாங்கியிருக்குன்னா அது ஒரே கட்சினா அந்த நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அவங்க முதலாக இத்தனை வருஷமாக மண்டி போட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஆள் யார் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள். விஜய் அவர்கள்கிட்டையும் விஜய் ஃபேன்ஸ் கிட்டமே பார்த்தோன்னா மண்டி போட்டு விழுந்து கிடந்தாங்க இத்தனை வருஷமாக. அதனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நம்ம தளபதி ஃபேன்ஸ் பார்த்தோன்னா ஒரு இடத்துல கொண்டே அந்த நாம் தமிழ் கட்சி வச்சுருந்தாங்க. இப்போ விஜய கட்சிக்கு ஆட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ மற்ற வாக்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு பயத்தில் இப்போ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அஜித் காலில் மண்டி போட்டானுங்க, சிவகார்த்திகாலையும் மண்டி போட்டானுங்க. இப்போ ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதன் காலையும் மண்டி போட்டாங்க. சீமான், அவங்க அண்ணா சீமான் அவர் கூட நடிச்சதுனால. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நடிகரோட ரசிகர்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லா காலையும் மண்டி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட அப்படின்னா, விஜய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ரஜினி காலில் விழுந்தாங்க. ரஜினி ஃபேன்ஸோட காலை தான் விழுந்து கிடக்குறாங்க. அந்த லெவலில் எல்லா நடிகர்கள்கிட்டையும் மண்டி போடுற ஒரே ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். வேறு யாருமே அரசியல் வரலாற்றில் அப்படி பார்க்கவே முடியாது. இவங்க தான் பார்த்தோன்னா அதில் கின்னஸ் ரெக்கார்டு செட் பண்ணியிருக்காங்க. மண்டி போடுறத பற்றி விஜய் அவரை பற்றி பேசுகிற அவர் ஒரு
சர்ச்சில் போய் ப்ரே பண்ணி மண்டி போட்டு பார்த்தோன்னா ப்ரே பண்ணிட்டு போனார். டேய் அவராது பார்த்தோன்னா வழிபாட்டின் தளத்தில் பார்த்தோன்னா அவர் மண்டி போட்டு போனார். இவனுங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக ரோட்டில் முட்டு சந்தில் ஏதோ ஒரு மாநாடு ஏதோ ஒரு ஸ்டேஜ் எது கிடைச்சாலும் சரி அங்கே பார்த்தோன்னா அஜித்தை பற்றி தெரியுமா, நான் அஜித்தோட ஃபேனு, ஜனா படம் பார்க்க போயிட்டு கில்லி படத்தை பார்த்தோன்னா பார்க்கக்கூடாது, ஜனா படத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லி ரவுடித்தனம் பண்ண விடானான் அப்படின்னு ஒரு ரவுடித்தனம் பண்ணதை ஸ்டேஜில் பார்த்தோன்னா வெக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தம்பிகள் கீழே உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்னா கில்லி படத்துக்கு விஜய் ஃபேன்ஸ் போகிறாங்க, அவன் கில்லி படத்தை பார்க்கணும், அவன் பாட்டு போகிறான். நீ ஏன்டா ஜனா படத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு அடிக்கிற? அப்படின்னா நீ வந்து ரவுடி தானே, ஒன்றா நம்பர் ரவுடி தானே நீ எப்படி பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒழுக்கமான ஒருத்தனா இருப்ப, அப்புறம் நீ இப்படி தான் பேசிட்டு தெரியுவே. அப்போ இருந்து ரவுடித்தனம்னு சொல்கிறாப்பில்ல, இப்போ வரைக்கும் அதே பேச்சு தான், திமிர்த்தனமான பேச்சு. விஜய் ஃபேன்ஸு ஒழுக்கமாக கில்லி படத்தை பார்க்கலான்னு போயிருக்காங்க. இவன் போய் வாண்டடாக அடிச்சு இழுத்துட்டு வந்து ஜனா திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னால் இவன் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா கேடுபட்ட ஒரு நபராக இருப்பான். அதை வந்து ஸ்டேஜில் பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். ஜனா படம் பார்க்க போயிட்டு நல்லா கில்லி படத்தை பார்க்கக்கூடாது, இங்கே வந்து பாருங்கடான்னு சொல்லி தலைக்கு அப்போவே ஃபயர் விட்டோண்டா அப்படின்னு என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்கை, என்ன ஒரு கேவலமான ஒரு செய்கை. அதை ஸ்டேஜ் ஏறி பேசும்போது உனக்கெல்லாம் வெக்கமே இருக்காதடா, எப்படா அப்படிலாம் ஓப்பனாக பேசுகிறீங்க? அதாவது சரி விடுங்க, பண்ணதை சொல்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும், அது இவங்க கிட்ட இருக்கு. எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, ஆமாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. என்ன கேவலமான விஷயங்களை பண்ணுவாங்க, அதை ஒத்துப்பாங்க, அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. சரி அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த தற்கொலை தான் இவங்க எல்லாருமே. அஜித் ஃபேன்ஸு அஜித்தையே மலையாளின்னு திட்டுவானுங்க, அஜித்கெல்லாம் எது கட் அவுட் வைக்கிற அப்படின்னு பேசுவானுங்க. இப்போ விஜய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வேறு வழி இல்லைன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் காலில் மண்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரஜினி ஃபேன்ஸ் காலையும் மண்டி போட்டிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் வரைக்கும் போயாச்சு. அதை அந்த நாம் மண்டி போடும் கட்சி. இவனுங்க விஜய் ப்ரே பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. அதாவது 2024 எலெக்ஷனில் விஜய் ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறி இருக்குமா அப்படிங்கிறதே 99% சந்தேகம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போது அதே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8% அப்படியே சர்ன்னு இறங்கி 5க்கு போக போகுது. டெஃபினட்டாக இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி 5% வாங்கும் அப்படின்ற நியூஸ் வெளியே வரும். மே 4 அன்னைக்கு பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட போகுது, அதில் மாற்றமே இல்லை. மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டாரு தளபதி. அந்த ஒரு வருத்தத்தில் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. விஜய்க்கு ஓட்டு விலகாத அவர் மண்டி போட்டார் அப்படின்னு. ஏண்டா மண்டி போட்டு ஓட்டு வாங்குற அளவுக்கு அவர் ஒன்றும் பார்த்தோன்னா அவங்கள மாதிரி அல்ல சில்லுடா, அல்ல சில்லற கிடையாதுடா. அவர் டாப் லெவலு. பார்த்தில்ல அவர் பின்னாடி வர மக்கள் கூட்டத்தை, அது எப்படிவா கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு. டேய் 30 பேரை வச்சுக்கிட்டே நீங்களே நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோம், நாட்டை பிடிச்சிருவோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சாரம் பண்ணும்போது. ஒரு 50 பேர் தான் நிற்கிறாங்க. அந்த 50 பேர் மத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம், ஆட்சி பிடிக்கிறோன்னு பேசுகிறாங்க. 50 பேரை நிறுத்தி வச்சிருக்கிற நீயே பார்த்தோன்னா அதை பேசும்போது 5000 பேர் திரண்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவரை பார்த்து நாங்கள் அப்படி சொல்லக்கூடாதா? கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது ப்ரோ. மாறுமா மாறாதா அப்படிங்கிறது நாளைக்கு இல்லை நாளை அடுத்த நாள் தெரிய போகுது. அந்த எலெக்ஷனில் விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வர போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக திமுகவை நோக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவங்க தாவேகாவை நோக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பேசுகிறான்னா இன்னொரு இடத்துல விஜய் என்ற நபரை பார்த்தோன்னா வந்துடவே கூடாது, விஜய் அப்படிங்கிறவள போட்டு அடி அப்படின்னு திமுக நபர்களே என்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பங்காளி சண்டை, நம்ம அப்புறம் கூட அடிச்சுக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த விஜய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எங்கிட்டே திமுக காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இவனும் பார்த்தோன்னா வெக்கமே இல்லாமல் என்ன சொல்கிறான், அதுக்கு விஜய்க்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திமுகவே போட்டு போயிருங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஆரம்பத்துலேருந்து அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் திமுகவோட கைக்கு உள்ளே திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துலையும் பார்த்தோன்னா 1-2 இடத்துல இந்த மாதிரியான வாய் விடுவாங்க பாருங்க அப்படின்னு நான் பார்த்துருந்தோம் இல்லையா. ஃபைனலி நேற்று விட்டுட்டான், நேத்தம் திமுகவுக்கு ஓட்டு போட்டு போயிருங்க விஜய்க்கு போகிறதுக்கு பதிலாக அப்படின்னு. எந்த ஒரு கட்சியை சேர்ந்த நபர்களும் பிரச்சாரம் பண்ணும்போது என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு போடாதீங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. இவன் என் கட்சிக்கு போடலைனாலும் பரவாயில்ல, விஜய்க்கு போட்டுறாத திமுகவுக்கு போட்டு போயிடாதுக்கு பதிலாக அப்படின்னு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வேனில் நின்று இருக்கு அப்படின்னா விவசாய சின்னம் இருக்குது, பக்கத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் இருக்கார். அவர் நினைப்பார், பண்ணாட பல செலவு பண்ணி வீட்டு அடமானம் வச்சு நிலப்பலத்தையெல்லாம் அடமானம் வச்சு இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருக்க, நீ என்னடானா திடீர்னு திமுகவுக்கு ஓட்டு போட சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த வேட்பாளரே கார்த்திக் இருப்பார். இந்த தற்கொலையை வாக்கு சேகரிக்க போனது இவன் கட்சிக்கு. இப்போ ஓட்டு கேட்கறது யாருக்குன்னா இவனோட எதிரி கட்சிக்கு. ஓட்டு போடக்கூடாதுன்னு யாருக்கு சொல்கிற அப்படின்னா இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சினால. இவங்க தான் முடிஞ்சேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் மாறக்கூடிய பச்சோந்திகள் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னா பார்க்கவே முடியாது. அவங்க கட்சிக்கு அவங்க சாதகமாக பேசக்கூடிய நபர்கள் பச்சோந்திகள், மற்ற கட்சிக்கு மாறி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பச்சவந்தியை தாண்டி வேற எங்கேயோ. இதுக்கு தான் நம்ம சொல்கிறது சீமான் ஸ்டாலின் சந்திப்பு, சீமான் சாட்டாய் திருமுருகன் இவங்கெல்லாம் சந்திப்பு, ஸ்டாலின் சந்திச்சுட்டு வந்தது எல்லாமே பெட்டி கை மாறி இருக்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாஸில் பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இதுதான் உண்மை அப்படின்றது இப்போ இந்த தற்கொலையும் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணுறான். அவன் மேடையில் நின்றுக்கிட்டு திமுகவே ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா விஜயை பார்த்தோன்னா இத்தனை வருஷமாக வந்து ஆத்து மணலில் கொள்ளையடிச்சாரு. இவனுங்க பேசுகிறானுங்களா, ஆத்து மணலில் கொள்ளையடிக்கிறது திமுகன்றானுங்க.
நீட் ரத்து பண்ணாமல் இருக்கிறது திமுக அப்படின்றானுங்க. எல்லாத்தையுமே பார்த்தோன்னா திமுக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு தெரியும். அதை தூக்குறதுக்காக தான் இவனை கட்சி ஆரம்பிச்சாங்கன்றதும் தெரியும். அதனால சம்மந்தமே இல்லாமல் விஜய் பார்த்தோன்னா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஆட்சிக்கும் வரல, அவர் எதையும் கொள்ளையடிக்கல, எதுலேயும் ஊழல் பண்ணல, இதுலையுமே பார்த்தோன்னா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவருக்கு போடுற உடனே திமுகவே போட்டு போயிரு அப்படின்னா நீ எந்த கட்சிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? திமுகவோட அல்லகை தானே நீ. திமுக கொடுக்குற அந்த எலும்பு துண்டுக்கு பார்த்தோன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த தற்கொலை அப்படின்னு ட்விட்டரில் 4 பேர் போட்டிருந்தா, நம்ம சொல்லலை அப்படின்னு ட்விட்டரில் 4 பேர் போட்டிருந்தா அதுதான் உண்மைன்னு தோணுது நம்மளுக்கு இதை பார்க்கும்போது. இப்போ அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி 2026 குழி தோண்டி புதைக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது யாராக இருப்பாங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள். அதுதான், அதில் மாற்றமே இல்லை. விஜய் தொண்டர்களை விட்டுருங்க, ஏன்னா இவங்களுக்கு வாக்கு செலுத்தும் போது விஜய் ரசிகர்களாக தான் இருந்தாங்கல்ல. அப்போ அந்த ரசிகர்கள் தான் இவனுக்கு பார்த்தோன்னா அந்த முடிவே எழுத போகிறாங்க. இவனுக்கு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, அஜித் ஃபேன்ஸோட வாக்கை கவர் பண்ணிட்டோம், ரஜினி ஃபேன்ஸோட வாக்கையும் ஒரு சில பேர் தான் கவர் பண்ணிட்டோம், அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் எப்படின்னு நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இந்த 4 ஃபேன்ஸோட வாக்கை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பு விஜய் அப்படிங்கிற ஒரு நபரை எதுக்கு இந்த 4 ஃபேன்ஸோட காலை விழுந்துட்டாங்க. இது தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் நாடாளக்கூடாது அப்படிம்பாங்க, ஆனால் அதே நடிகர்கள்கிட்ட தான் அந்த நடிகர்களை வச்சு அந்த நடிகர்களோட ரசிகர்கள் இருக்காங்களா அவங்களோட வாக்கை வாங்கி ஜெயிக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க. அதுதான் இவனுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த தற்கொலைங்க தான் பார்த்தோன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதையே நம்பிட்டு சுற்றுற சில தற்கொலைங்க இருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, என்ன இருந்தாலும் 1% கூட பார்த்தோன்னா இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி எக்ஸ்ட்ரா வாங்கவே வாங்காது. நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா, பாண்டே சொல்லியிருந்தார்ல, இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்கு வாங்குமா, தமிழக வெற்றி கழகம் வாங்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. பார்ப்போம். நம்மளுடைய நோக்கம் திமுக வீழ்த்திட்டு பார்த்தோன்னா சோலோவாக ஆட்சி கட்டலில் அமர்றது. அதுக்கு தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். இந்த தேர்தல் அதை எப்படி முடிவு பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி அல்லுசில குரூப் எல்லாம் பார்த்தோன்னா விஜய்க்கு ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல். அதான் வேறு வழி இல்லை, நம்ம பார்த்தோன்னா எப்படின்னு தோற்று போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. வேறு வழியில் எப்படியாவது விஜய் அடித்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, வேறு எதுவும் கிடையாது. மண்டி போடுற பழக்கமுள்ள ஒரே கட்சி எதுனா அது இந்த கட்சி தான். அதுக்கு தான் நம்ம பேரே வச்சிருக்கிறது நாம் மண்டி போடும் கட்சி அப்படின்னு. எல்லா இடத்துலையும் மண்டி போடுற ஒரே கட்சி இந்த கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில். இந்த கட்சி அப்படியே பார்த்தோன்னா மண்டி போட்டு அப்படியே குப்புறப்படுத்து அப்படியே மண்ணுக்குள்ளே புதை போகுது. அதில் மாற்றமே இல்லை. அது இந்த 2026 தெரிய போகுது. அதுக்கப்புறமா பல தம்பிகள் கலந்து வெளியோட போகிறாங்க. அப்போ அந்த கட்சி அடுத்த எலெக்ஷனில் வர 2029 பாராளுமன்ற தேர்தலில் இந்த கட்சியே இருக்காது. பழையபடி பார்த்தோன்னா சீமான் 2010 ஆரம்பிச்சார்ல, அப்போ இருந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு 4-5 பேர் வச்சுட்டு தெரிய வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது நடக்கும் டெஃபினட்டாக. இது நோட் பண்ணி வச்சுங்க. May 4 அன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஒன்று, இவங்களோட வாக்கு சதவீதம் குறைய போகுது, அந்த அதிர்ச்சி. இன்னொன்று, விஜய்களுக்கு கிடைக்க போகிற அந்த வெற்றி. 2 அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நாம் தமிழ் கட்சி பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணி போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.